ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் புதுசாக சேனல் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியா ஃபேஷன் அண்ட் குக்கிங் சேனல். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, இது எல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போக நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மட்டனை வந்து நம்ம இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். கழுவி வச்சுக்கிற மட்டனை சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம இதில் வந்து 3 பொருளை சேர்த்த போகிறோம். அது என்னென்னா, மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, இதை நான் வீட்லேயே செஞ்ச மல்லித்தூள். இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ இந்த 3ஐயும் இந்த மட்டனோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே கலரில் வர்ற மாதிரி மசாலா வந்து இந்த மட்டனோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி விட்டு ஒரு 2 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்த மட்டனை நல்லா இந்த மசாலா உப்பெல்லாம் நல்லா இந்த மட்டனில் பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 2 சவுண்டு வர வரைக்கும் மூடி போட்டு இப்போ வேக வைக்கலாம். அதுக்குள்ளே குழம்புக்கு வேணுங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். தேங்காயும் தக்காளியும் மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட கடைசியாக இறக்கும்போது சீரகமும் மிளகும் போட்டு வதக்கி இறக்கி அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ மட்டன் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணி
பார்த்து அளவாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் காரத்துக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதிகமாக காரம் சேர்த்தலை. உங்களுக்கு காரம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம், பத்தாததுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 சவுண்டு விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்ச மட்டன் குழம்பு ரெடி.